அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, பொதுவாகவே குரு பகவான் தனித்து வலம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு. உச்சம் பெற்றாலும் கூட அவர் தனித்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சுகஸ்தானம், அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமருவதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அடிக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் ஏற்படுவதோடு அலைச்சல் உள்ளிட்ட பலவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கட்டுப்பாடு தேவையான தருணமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவது நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் தனித்து உச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதுதான் மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குரு பகவான் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க. தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். அது மட்டுமல்லாது குரு பகவான் சில கிரகநிலைகளை பகை கிரகங்களாக தனது பார்வையில் பார்த்தாலும் அந்த கிரகம் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. என்றால் குரு பகவானை நட்பு கிரகமாகவோ சமகிரகமாகவோ மட்டும்தான் அனைத்து கிரகநிலைகளும் பார்க்கின்றன. எனவேதான் குரு தனித்து வலம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரும்போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையும் மற்ற கிரகநிலைகளாலும் தோஷம் நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மனித வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான். இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் அவர் உச்சபலம் பெறுவதால் அவையை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். பொதுவாக குரு பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு. அதைவிட உச்சபலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவதற்கு பதிலாக தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறார். எனவே குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு. நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் தனித்து வலம் பெறுகிறார். அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஆனால் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணையும் போது குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே அவ்வப்போது இணைந்தாலும் கூட அபரிவிதமான வளர்ச்சி குரு சந்திர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும். எனவே திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சற்று நிதானமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்தால் தனித்து உச்சம் பெறும் குருவால் ஏற்படும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் மிகவும் அபரிவிதமான நன்மையை எந்த ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சில இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடம் இருந்து நன்மை கிடைப்பது தடைபடுவதற்கான சூழல் உண்டு. உறுதியாக அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவரிடம் இருந்து சிக்கலோ சிரமமோ எதுவுமே ஏற்படாது. நிறைந்த நன்மை மட்டும்
மட்டும்தான் வரும். ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மம், அஷ்டமம், 3, 10, 6, 12 ஆகிய 6 இடங்களில் வலம் வரும்போது சில நேரங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் வலம் வந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்தை தவிர 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவின் பார்வை கிடைத்தாலே போதும் பல தோஷங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே குரு பகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நிறைவாக நிச்சயம் உங்களை தேடி வரும். மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4 இருப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம், அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் அவை அனைத்தையும் அவர் தனித்து உச்சம் பெற்றாலும் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் பெரிய அளவிலான ஆசைகள் நிறைவேறும். தன் சார்ந்த தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறதுங்க. வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணத்தில் மாற்றம் ஏற்படுவதோடு வேலையில் தொழிலில் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூட போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட இந்த தருணத்தில் சிறப்பாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த வேளையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தயாராக இருப்பதால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும். மிகப்பெரிய அளவுல நேரத்தை கணித்து நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் தினமாக கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குலதெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது அது மட்டுமல்லாது அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடுவது மிக சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாமல் அருகாமையில் உள்ள ஆலயத்தில் வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். தடையில்லாமல் கிடைக்கும். காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறும்.